அழகு அழகு சீரியல்ல மதி கூட சேரணும்னு சொல்லிட்டு சுரேஷ் ட்ரை பண்றாரு. அதுக்காக ஏதோ ஒரு எஃபர்ட் எடுக்கிறாரு. அந்த சீனை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மதி குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்காங்க. அது சுரேஷ் பார்த்துட்டு நம்ம கிட்ட தான் எரிஞ்சு விளையாடுற குழந்தைங்க கிட்ட இவ்வளவு ஜாலியா விளையாடுற பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட சொல்றாரு. உடனே அவரு சொல்றாரு, அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்ன்றதே நான் சொல்லிட்டு சுரேஷ், இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட கேட்கறாரு, நீங்க போய் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. கொஞ்ச நேரம் விளையாட்டு போறப்பா அப்படின்னு சொல்றாரு. விளையாடுறதுல நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்ப போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே குழந்தையும் தூங்க வை ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மதி சொல்றாங்க, எங்கிட்ட கொடுங்க நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சுரேஷ் இந்த உள்ள போயிடுறாரு. உடனே ரேவதி கேட்கறாங்க, என்னாச்சுங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவங்களுக்கு இன்னும் முதலிரவே நடக்கல ரேவதி, காதல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல முதலிரவு இருந்தா அந்த வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை பண்ணட்டும், ஏற்பாடெல்லாம் பண்ணணும் தெரிஞ்சு நான் பூப்பழம் வாங்கி வந்திருப்பேன், பட் ஆனா எதுவுமே இல்ல, அதனால இது பண்றல, இப்போதைக்கு இங்க இருந்து தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு நம்ம இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எவ்வளவு சொல்றாங்க, அவர் கேட்க மாட்டாரு. தங்கராஜ், நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீ போயிட்டு இளவரசி தூங்கலனால நீ அங்க பாப்பா தூக்கிட்டு வா, மதியம் வந்து சுரேஷ் ரூமுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சுரேஷ் பார்க்க போறாரு. சுரேஷ் ரெடி ஆயிட்ட பிறகு அவரை பார்த்து சொல்றாரு, என்னாச்சு மாப்பிள்ள ரெடி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ரெடி ஆயிட்ட மச்சான் அப்படின்னு சொல்றாரு அவரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, இது போல வந்துட்டு நீ போய் ஃபர்ஸ்ட் ஒரு சாரி கேட்டுடா, சாரி கேட்ட பிறகு எது வந்து இது பண்ணிக்கோ, நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாரு. அது தங்கராஜ், ஒரு சாரி கேட்கறது என்ன இடப்பற, சும்மா கட்டி ஒரு சாரி கேளுடா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சென்டெல்லாம் அடிச்சு விடுறாரு அவங்க மாப்பிளைக்கு. அதோட ரேவதியும் மதியம் பாக்க வராங்க. மதியம் இன்னும் பசங்க தூங்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா தூங்காம விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்க எப்படி தூங்கிக்கணும் எனக்கு தெரியும், நீங்க இருந்து சுரேஷ் ரூம் போய் பட அப்படின்னு. ஏன் அங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னா, இல்ல வேணா நீ போய் அங்க போய் படுத்துக்கோ மதி அப்படின்னு சொல்றாரு. இவர் பேச்சு கேட்டு நம்ம மதி அனுப்பி வைக்கிறோம், மதி என்ன நினைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிச்சுட்டே இருக்கும்போது சுரேஷ் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. மதி உள்ள போறாங்க. மதி உள்ள போயிட்டு பாக்குறாங்க, என்ன இவர் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் போய் கதவை சத்துறாரு. அதை மதி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட தங்கராஜ் அவங்க மச்சானுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ண சொன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்றாரு. பட் அவங்க ஒய்ஃபை கூட்டு வந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரொமான்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட சுரேஷை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு என்ன பண்றது, இவர்கிட்ட எப்படி பேசணும், சண்டை வருமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வாழ்க்கை தொடங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா பேசுறது யோசிச்சு பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது போல காதல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து முதலிரவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றதுல அவர் யோசிச்சு பாக்கு. சரி ஓகே நம்மளோட திமிரெல்லாம் விட்டு நம்ம போய் மதி கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உட்காந்துட்டு கையை இது பண்றாரு. உடனே மதி பார்த்து முறைக்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, என்னாச்சு, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல என் கை பாரு எவ்வளவு ஹார்டா இருக்கும், கை பாரு எவ்வளவு சாஃப்டா இருக்கு, என் கையில ஒன்னு அடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஓ என்ன இப்ப நான் அடிக்க போறீங்க அப்படின்னா, நான் ஏன் மதி ஒன்னு அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டே இருந்து அவர் ரொமான்ஸா பேச ட்ரை பண்றாரு. ஆனா மதிக்கு அது தப்பா கன்வே ஆகுது. அவங்களுக்கு வந்து என்னன்னா கோவத்துல இருக்காங்க. இவரோட மைண்ட் செட் அப்படி இருந்தா அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உடனே மதியில என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல நம்ம வாழ்க்கை தொடங்கலாம் அப்படின்னா, உங்க வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க, என் வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படின்னு. அது இல்ல மதி நம்ம வாழ்க்கை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டு கையெல்லாம் வைக்கிறாரு. மதியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே அவர்ல ப்ளீஸ் மதி வா, நம்ம வாழ்க்கை தொடங்கினாதான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு, நம்மளோட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு, கட்டி பிடிக்க போறாரு. மதிக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவங்க நீங்க தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே அவர்ல ப்ளீஸ் மதி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னமோ பண்ண ட்ரை பண்றாரு. ஆஹா மதி ஒத்துக்கவே மாட்டாங்க, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவர் போய் கட்டில் அடிச்சுக்கிறாரு. மதி ஆக்சுவலா லைட்டா தான் தள்ளி விடுறாங்க. அவர் போய் தெரியாம கீழே விழுந்துட்டாரு. மதி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. சோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படி வேணும்னே பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சுரேஷ் வழி போடுவாரு. இல்ல என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.